தினகரன் புன்னகைங்கிற ஒரு கதை. வாங்க வாங்க. அந்த கதையில் வந்து காமாட்சி, காமாட்சியினுடைய மாமா பையனா அத்தை பையனா, மாமா வீட்டில் கல்யாணம். காமாட்சி அந்த கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுன்னா இப்படி போகிறோம் மாமா வீட்டு கல்யாணத்துக்கு, வெறுங்கலத்தோடு போனால் நல்லா இருக்காது, ஒரு நகை வேண்டும் என்று நினைக்கிறார். ஒவ்வொரு விசேஷத்துக்கு போகும்போதும் ஒரு நகை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த காமாட்சியினுடைய ஒரு ஒரு சிறப்பு இயல்பு என்னன்னா, யாரை பார்த்தாலும் அவங்க வந்து தங்கமே தங்கமேன்னு தான் பேசுவாங்க. தங்கமே தங்கமே என்ற அன்போடு எல்லோரையும் அழைக்கிற காமாட்சியிடம் ஒரு குந்துமணி தங்கம் கூட இல்லை. அதுதான் காமாட்சி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு போகிறா, நகை வாங்க முடியாது, வேற என்ன பண்ணலான்னு கவரிங் இருக்கிற கடைக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு பார்ப்பாங்க. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு அவருக்கு ஏதாவது விசேஷத்துக்கு அழைப்பு வரும்போதெல்லாம் இந்த காமாட்சி வந்து கவரிங் கடையில் நின்று ஒவ்வொன்றா மாட்டி பார்ப்பாங்க. ஒரு செயின் மாட்டி பார்த்துட்டு கேட்குறாங்க, இது என்ன விலை? 1000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏற்கனவே இந்த வாரம் வர வேண்டிய சம்பளம் 1000, அதில் வாங்கின அட்வான்ஸ் போக 400 ரூபா தான் வரும். நம்ம எப்படி 1000 ரூபாய்க்கு வாங்குறது? நம்ம ஒரு 2 நமக்கு ஒன்று நம்ம பொண்ணுக்கு ஒன்று வாங்கினா நல்லா இருக்குமே, சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு திரும்பவும் வச்சுட்டு இவங்க வர்றாங்க. வீட்டுக்குள்ள நுழைந்தால் மகள் தூங்கி கொண்டிருக்கிறாள். இவர் பார்க்கும்போது, மகளை பார்க்கும்போது ஒரு தங்க கட்டி மாதிரி தெரியுது என்ற தங்கமேன்னு அவளை கட்டி பிடிக்கிறாங்க. நண்பர்களே, இந்த உறவுகள் மட்டும்தான் ஏழைகளின் தங்கம் என்கிற யதார்த்தத்தை மிக அற்புதமாக